நீதா, சென்னையில் உள்ள மதுபான கூடம் ஒன்றில் ஏற்பட்ட தகராறில் கைது செய்யப்பட்ட அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாந்த் உள்ளிட்டோரிடம் விசாரணை நடத்தியதில் கானா நாட்டைச் சேர்ந்த நபர் மற்றும் பிரதீப் உள்ளிட்டோரிடம் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணை நடத்தினர். அந்த விசாரணையின் போது பிரபல நடிகர் ஸ்ரீகாந்திற்கு தாங்கள் போதைப்பொருள் விற்பனை செய்ததாக அவர்கள் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் இன்று நடிகர் ஸ்ரீகாந்திடம் காவல்துறையின் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் விசாரணை நடத்தியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த தகவல் உறுதிப்படுத்தப்படவில்லை. இந்த தகவல் தொடர்பாக நடிகர் ஸ்ரீகாந்த் தரப்பில் அவருடைய தரப்பு விளக்கத்தை கேட்க நாம் முயற்சி மேற்கொண்ட போது அவர் தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருப்பதாக தகவல் வெளியானது. அவர்கள் தரப்பில் எந்த விதமான மறுப்பு செய்தியும் இதுவரை வெளியிடப்படவில்லை. இருந்த போதிலும் நடிகர் ஸ்ரீகாந்தை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணைக்கு அழைத்துச் சென்று போதைப்பொருள் வாங்கியது தொடர்பாகவும் கானா நாட்டைச் சேர்ந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாகவும் விசாரணை நடத்தியதாக கூறப்படுகிறது. போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசாரிடம் நடிகர் ஸ்ரீகாந்த் இன்று காலையில் வாக்குமூலம் அளித்ததாக கூறப்படுகிறது. இது அதிமுகவின் முன்னாள் ஐடி விங் நிர்வாகி பிரசாந்த் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த போதைப்பொருள் விற்பனை தொடர்பாகவும் நடிகர்களுக்கு அவர்கள் போதைப் பொருளை விற்பனை செய்ததாக அளித்த வாக்குமூலத்தில் நடிகர் ஸ்ரீகாந்தின் பெயரும் இடம்பெற்றிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த தகவலின் அடிப்படையில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணை நடத்தியதாக கூறப்படுகிறது. ஆனால் இது அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை. இருந்த போதிலும் திரையுலகைச் சேர்ந்த நபர்கள் நடிகர்களிடம் போதைப் பொருளை விற்பனை செய்வது தொடர்பாக பல்வேறு புகார்கள் எழுந்த சூழ்நிலையில் மதுபான கூடம் ஒன்றில் ஏற்பட்ட தகராறில் இரு தரப்பினரை அழைத்து சென்று விசாரித்த போது போதைப் பொருள் பரிமாற்றத்திற்காகவும் விற்பனை செய்வதற்காகவும் அந்த பாரில் அவர்கள் கூடிய போது ஏற்பட்ட தகராறில்தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டது என்றும் அவர்கள் திரையுலகினருக்கு போதைப் பொருளை விற்பனை செய்வதும் அவர்கள் அளித்த அந்த வாக்குமூலத்தில் தெரிய வந்தது. இருந்த போதிலும் இந்த போதைப் பொருளை நடிகர்களுக்கு எந்தெந்த நடிகர்களுக்கு விற்பனை செய்தார்கள் என்பது குறித்து உறுதிப்படுத்தப்படவில்லை. நடிகர்கள் தரப்பில் இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை. இந்த சூழ்நிலையில் நடிகர் ஸ்ரீகாந்திடம் இன்று காலையில் விசாரணை நடத்தப்பட்டதாக ஒரு உறுதிப்படுத்தப்படாத தகவல் வெளியாகி இருக்கிறது. இருந்த போதிலும் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசாரிடம் நடிகர் மற்றும் திரையுலகத்தைச் சேர்ந்தவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதால் அடுத்தடுத்து இந்த போதைப் பொருளை வெளிநாட்டு நபர்களிடமிருந்து வாங்கிய திரையுலக பிரமுகர்கள் யார், பாலிவுட்டை போல கோலிவுட்டிலும் இது போன்று போதைப் பொருள் விற்பனை திரையுலகில் புழங்கி வருவதாக உறுதிப்படுத்தப்படாத தகவல் வெளியான போதும் இன்று நடிகரிடம் நடைபெற்ற இந்த விசாரணை இந்த பிரச்சனையை மேலும் விசாரணை நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல் இன்னும் சில மணி நேரங்களில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நிகிதா.